கொலீக்ஸ் போட்டோ எடுத்து ஷேர் சாட்லயோ ஸ்னாப்ல ஏதோ போடுறாங்க. அதெல்லாம் போடலாம் உங்களுக்கு ஓகே. எங்க உழைப்ப நாங்க வெளியே காட்டிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு நீங்க கொடுக்குற காசுக்கு. சரி, நாங்க கொடுக்குற காசு நீங்க முழுசா கொடுத்திருந்தாலும் அது நாங்க ஏதாவது சரி நம்ம உழைச்ச உழைப்புக்கு பணம் வந்துருச்சு அதனால போயிட்டு போதுன்னு விட்டுருக்கலாம். நாங்க செஞ்ச வேலையை நாங்க எடுத்து காட்டிக்கிட்டாதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வேலை வரும். அதுக்காக தான் நாங்க இவ்வளவுதான் எஃபர்ட் போடுறோம். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லல, கடைசியா சொல்றீங்க. நாங்க வீடியோ எடுக்கிறப்பயா சொல்லிருக்கலாம்ல, இல்ல நீங்க வீடியோ எல்லாம் எடுக்க வேணாம், எடுக்க கூடாது அப்படின்னு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா சொல்றீங்க நீங்க வீடியோ எடுத்தது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அப்ப நாங்க எதுக்கு எடுத்தோம்? ஒரு வேலை செய்யறான்னா அந்த வேலை எந்த அளவுக்கு செஞ்சிருக்கான்றது வெளியில காட்டினாதான் எங்களுக்கும் அதுல விளம்பரம் கிடைக்கும். அப்படின்னா எங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ல ஒன்னும் ஆயிரக்கணக்கில் பேர் ஒன்னும் இருந்தது இல்ல, ஊர் பூரா ஒன்னும் உங்களுக்கு நீங்க ட்ரெண்டிங் ஆக போறதும் கிடையாது. இப்படி இவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த போட்டோவும். எந்த மாதிரி பினிஷிங் கேட்டீங்க, எந்த மாதிரி பினிஷிங் நாங்க கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கேட்டீங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நாங்க கொடுத்துருக்கோம், எப்படி என்ன மெஹந்தி எப்படி கேட்டிருந்தீங்க நாங்க எப்படி கொடுத்துருக்கோம். நீங்க கேட்டது என்ன நாங்க கொடுத்தது என்ன, எல்லாத்தையும் கரெக்டா தானே கொடுத்தோம். வந்தவங்க அத்தனை பேரும் மெஹந்தியை பாராட்டு இருக்காங்க, மேக்கப் அழகா இருக்கு, ஏன் என்கேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி இல்லடி அதனால போட்டோவே எடுக்க முடியல, உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு உன் மேக்கப் இவ்வளவு அழகா இருக்கு, நீ போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோன்னு கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க அங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு? நாங்க 5:45 முடிச்சுட்டு 8 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம் சாரி மாத்துறதுக்காக. சும்மா 8 மணிக்கு எனக்கு வர வேண்டிய புக்கிங்கும் போயிடுச்சு, புக் பண்ணாம போயிட்டாங்க. இது கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க ஃபங்க்ஷன் போனது இல்லையா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்ல அப்படின்னு கேக்குறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல ஃபங்க்ஷனே முடிஞ்சிருமா? உனக்கு ஏதாவது தெரியுதா? நீ ஏதாவது முன்ன பின்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறியா? நானும் போயிருக்கேமா. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம்ல இருந்து முடிகிற டைம் வரைக்கும் நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்குவேன். 6-7 6-7 ஃபுல்லா அங்க கான்சென்ட்ரேஷன்ல தான் இருக்கணும். நீங்க 8 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் டைமிங் முடிஞ்சேதான் ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எப்படி வேணா ஆரம்பிச்சுட்டு போங்க, எங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. நீங்க ஹையர் பண்றது மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், அடிமை கிடையாது. உங்களுக்கு சொன்ன டைமுக்கு நாங்க நின்று மாத்தி விட்டு போறதுக்கு. லிப்ஸ்டிக் ஷேடே எடுத்துட்டு வரலாம்னு சொல்றீங்க. லிப்ஸ்டிக் ஷேடு எடுத்துட்டு வராமல நீங்க கேட்கிற ஒரு ஷேடும் ஒவ்வொரு தேர்ட்டியும் மிக்ஸ் பண்ணி போட்டு இருந்தா எத்தனை ஷேடு எடுத்துட்டு போகணும்பா? பேலட் எடுத்துட்டு போகணும். பேலட்ல மிக்ஸ் பண்ணி ஷேடு வர வைக்க முடியாதா? ஷேடு பிடிக்கலன்னா அந்த டைம் உன்னால சொல்ல முடியாதா? சொல்லியிருந்தா நான் எத்தனை வாட்டி மாத்திருப்பேன். போடும் போது அக்கா இந்த ஷேடு தான் எக்ஸாக்டா. அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒண்ணு ஆதங்கன்னா, நீ அந்த ஆன் த ஸ்பாட் எனக்கு 99% எனக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே ரொம்ப நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கும். எனக்கு எப்படி சொல்றது, ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்க. 99% அந்த 1% வந்து ஆன் த ஸ்பாட் ஏதாவது சொல்ல பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு இது சுடுங்க, இது போடுங்க.